ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1036. இங்கு ஸ்ரீ கோமாபாய் எனும் பக்தரின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் கோமாபாய் என்பவள் ஒரு அந்தன பெண். இளம் வயதிலேயே தாய் தந்தையரை இழந்தது உடன் விவாகம் முடித்த சில நாட்களிலேயே விதவை ஆகிவிட்டாள். பிழைக்கும் வழியில்லாமல் பிச்சை எடுத்து உண்டு வந்தாள். அந்த சமயம் பண்டரிபுரத்திலே ஆஷாட சுத்த ஏகாதசி உற்சவம் நடந்தன. கொஞ்சம் ரொட்டி மாவை கையில் எடுத்துக்கொண்டு வழி நடந்து எல்லையை வந்து அடைந்து விட்டாள் அவள். இப்படியாக இருக்கும் அந்த சமயம் பீமன் நதியிலே வெள்ளம் இருகரையும் புரண்டு ஓடிக்கொண்டு இருந்தன. நதியை கடக்க பல ஓடங்கள் சென்று கொண்டு இருந்தன. அவள் ஒரு ஓடக்காரிடம் சென்று, ஐயா, நான் பரம ஏழை, காசு கிடையாது, கொஞ்சம் ரொட்டி மாவு இருக்கிறது, அதை பெற்றுக்கொண்டு என்னை அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பாயாக என்று கேட்டாள் அவள். இப்பொழுது ஓடக்காரனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஒரு காசும் இல்லாதவளுக்கு பண்டரிபுரம் எதற்கு? நான் 10 பணம் போட்டு இந்த படகை வாங்கி உன்னை போன்ற பஞ்சைகளை ஏற்றிச் சென்றால் வயிற்றில் ஈரத்துணியை போட்டுக்கொள்வதா அழகுதான். உன் மாவை நீயே வைத்துக்கொள் என்றான் அவன். இப்பொழுது கோமாபாய் அவன் அலட்சியத்தை பாராட்டாமல் மேற்கொண்டு கெஞ்சவே அவன் பிடித்து தள்ளிவிட்டான். அவள் புடவை நனைந்து போய் குளிரில் நடுங்கள் ஆயிற்று அவளுக்கு. அந்த நடுக்கத்தோடு விடிந்தால் ஏகாதசி விட்டலநாதனை தரிசிக்கும் பேறு எனக்கு இல்லாமல் போயிற்று என ஏங்கி வருந்தி நின்றாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக பெருக அழுது கொண்டு இருந்தாள். அங்கு வேறொரு ஓடக்காரன் வந்து, அம்மா, உங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த இருளில் இங்கே உட்கார்ந்து ஏன் அழுது கொண்டு இருக்கிறீர்கள் என மிகுந்த பரிவுடன் கேட்டான். கோமாபாய் தன் கதையை கூறி மாவை கொடுப்பதாக கூற அந்த ஓடக்காரன், அம்மணி, நீர் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், இப்பொழுதே அக்கறை சேர்த்து விடுகிறேன் என கூறி அக்கறையில் சேர்த்து விட்டான் அவன். இப்பொழுது கோமாபாய் மிக மிக ஆனந்தம் அடைந்து அவனுக்கு பல புகழ் உரைகள் சொல்லி மாவை கொடுக்க அதை ஏற்காமல் தன்னிலும் எளியவர்களுக்கு உதவும்படி கூறி மறைந்து போனான். மெல்ல மெல்ல நடந்து பாண்டுரங்கனது ஆலயத்தின் கோபுர வாசலை அடைந்து விட்டாள். அன்று இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் பகவத் ஸ்மரணை செய்து விடிந்ததும் சந்திரபாகா நதியிலே நீராடி பகவத் பஜனையில் ஈடுபட்டு ஏகாதசி மன நிறைவோடு கொண்டாடினாள் அவள். மறுநாள் துவாதசி பாரணைக்கு தன்னிடம் உள்ள மாவை 4 பிராமணர்களுக்காவது கொடுக்க வேண்டும் என விரும்பினாள். அன்று புண்ணிய தினம் ஆகையால் வந்து இருக்கும் பக்த கோடிகளுக்கெல்லாம் அவர் சக்திக்கு இணங்க பஞ்ச பச்சிய பரமான அன்னங்களுடன் அன்னமிட்டார்கள். இதன் நடுவில் இந்த ஏழை கோமாபாயின் மாவு யாருக்குத்தான் வேண்டும்? இப்பொழுது கோமாபாயின் மனம் ஏங்கி ஏங்கி துடிதுடித்தது. துவாதசியில் ஒரு அந்தனருக்காவது ஒரு கவலம் கொடாமல் எப்படி பாரணை செய்வேன்? என் விரதம் நிஷ்பலன ஆகவோ போய்விடும். நெய், வெல்லம், அரிசி, பருப்பு ஒன்றும் இல்லாமல் வெறும் மாவை யார் வாங்கிக் கொள்வார்கள் என தவியாய் தவித்து விட்டாள் அவள். விட்டல்நாதன் கோமாபாயின் புலம்பலை கேட்டான். அவளை திருப்தி செய்விப்பது தனது கடமை என ஒரு அந்தணனாக வந்து, அம்மா, தாயே, சோறு கண்டு 1 வாரம் ஆகிறது, தின்பதற்கு ஏதேனும் கொடுத்தால் புண்ணியம் உண்டு என பரிதாபகரமான குரலில் கேட்டான் அவன். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான கோமாபாய் மாவு மூட்டையை எடுக்க அந்த அந்தணன், நான் விறகு தேடி எங்கே ரொட்டி சுட முடியும், நீங்களே தட்டி கொடுத்தால் பசி தீரும் என்றான். உடனே இந்த மட்டும் ஒரு அதிதி கிடைத்தாரே என்ற சந்தோஷத்துடன் சுள்ளிகளை பொறுக்கி கற்களை கொண்டு அடுப்பு அமைத்து ரொட்டியை சுட்டு கிழவர் கையிலே கொடுத்தாள். கிழவர் மிக ஆனந்தமாக அதை சுவைத்து சாப்பிட்டார் அவர். அப்பொழுது ருக்மிணி தேவி ஒரு கிழவி வேடத்துடன் வந்து அந்த அந்தரனை நோக்கி, சுவாமி, இதுவரை நாம் என்றைக்காவது தனியாக புசித்தது உண்டோ? இன்று மட்டும் நீங்கள் என்னிடம் சொல்லாமல் இங்கே வந்து அடை சாப்பிட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இது என்ன நியாயம் என்று கேட்க கோமாபாய்
இன்னொரு ரொட்டி சுட்டு அந்த கிழவியிடம் அளித்தாள் அவள். இப்பொழுது கண்ணபிரானும் ருக்மிணி தேவியும் கோமாபாய் சுட்டு கொடுத்த ரொட்டியை மெல்ல மெல்ல கடித்து சுவைத்து உண்டார்கள். பிறகு அங்கேயே தம் சுய உருவுடன் காட்சியளித்தார்கள். கோமாபாய் தன் மீது இறங்கி ஸ்ரீ விட்டல சுவாமியை வந்து பாரணை ஏற்ற அற்புதத்தை நினைத்து நினைத்து மகிழ்ந்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழுந்து பணிந்தாள் அவள். இப்பொழுது இறைவன் அவள் சிரமீது கைவத்து, ஏ கோமாபாய், உன்னுடைய மெய் அன்பு போற்றத்தக்கது. அன்பு செய்வதிலே ஏழை என்றும் செல்வர் என்றும் பேதம் உண்டோ? உனது அன்பிற்கு கட்டுப்பட்டு 3 முறைகள் வந்தேன். முதலில் படகோட்டியாக வந்தது நானே, கிழவனும் நானே. நீ வருந்தாதே, பட்சனையும் அதிதி சத்காரம் செய்து வா. உரிய காலத்திலே உனக்கு மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கும் என கூறி மறைந்து விட்டான். இப்பொழுது இறைவனது திருமேனியின் சௌந்தரியத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்து நின்ற அவள் அவன் மறைந்தவுடன் தடாலென பூமியில் விழுந்து விட்டாள். அவள் மூர்ச்சை தெளிந்து விழித்தபோது கோவிலிலே உச்சிக்கால பூஜையின் மணி ஓசை ஓம் 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 என இசைத்து கொண்டு இருந்தன. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்